ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தரிக்காய் தொக்கு தாங்க வைக்க போகிறேன். இந்த கத்தரிக்காய் புளிக்குழம்பு, கத்தரிக்காய் கூட்டு, கத்தரிக்காய் ஃப்ரை அப்படின்னாலே நம்ம வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு கொஞ்சம் கத்தரிக்காய் எடுத்துகிட்டு நீட்டமாக நறுக்கிட்டு கழுவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் இந்த கத்தரிக்காயை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கிட்டு சின்ன சீரகத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாம் அந்த வெங்காயத்தோடு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையை ஃபஸ்ட்டே போட்டுக்கணும், மறந்துட்டேன். அதனால அதுக்கப்புறமா போட்டு அதையும் வதக்கிட்டு இதுக்கு தக்காளியும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் நல்ல மிக்சியில் மையாக அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது புளிக்குழம்பு பொடி கடையிலே கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த புளிக்குழம்பு பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு புளி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த கத்தரிக்காய் தொக்குக்கு காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்காக புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு இந்த மசாலாவை நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வேகணும் பார்த்திங்களா, அடி பிடிக்கக்கூடாது. அதுக்காக மசாலா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. தயிர் சோறுக்கு இது வேறு லெவலாக இருக்கும். இது கெட்டியாக வச்சு சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட் தெரியாதுங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கு நல்லா இருக்கு இல்லையா? இதுக்கு லைட்டாக மாங்காய் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே நின்று வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நின்று இங்கே விறகு கட்டை இருக்கா, இங்கே நின்று தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்ல குளிர், சரியான பனி. அதான் ஜர்க்கின் போட்டு தலைக்கு குள்ளாக வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.